ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான மெத்தடில் ஒரு முட்டை குழம்பு தாங்க. சரி வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும் போது இன்னுமே நல்லா இருக்குங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் தட்டி யூஸ் பண்ணும்போது அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, முட்டைக்கறி மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அதை மூடி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் பேஸ்ட் அரைக்க போகிறோம். தேவையான அளவு தேங்காய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதை வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எத்தனை முட்டை போடுறீங்களோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக முட்டை சேர்க்குறோம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். அதனால் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ முட்டை கிரேவி ரெடி. நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.